திராட்சை 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 கொடியை போல நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு வேதம் சொல்லுது. எப்படி ஒரு வனாந்தரத்திலே ஒரு திராட்சை கொடி கிடைக்குமானால், திராட்சை ரசம் கிடைக்குமானால், அவ்வளவு மகிழ்ச்சியா நான் யாக்கோப்பை நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை வனாந்தரத்தை வழிநடத்துகிற ஆண்டவர். இந்த உலகத்திலே நான் சொல்லுவோம், பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, வனாந்தரங்கள் உண்டு. அதை மாத்திரம் நீங்கள் மறந்து விடக்கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சரி, வனாந்தரமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். வனாந்தரத்திலே நாம் நடக்கப்படுகிற காரியம் உண்டாகும். ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மை வனாந்தரத்திலே வழி நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. வனாந்தரம் என்று சொல்லுவோமானால், நான் ஒரு படம் ஒன்று பார்த்தோம். ஏன் அந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி படம் போல் ஒரு உண்மை சம்பவத்தை அதை எடுத்திருந்தாங்க. வனாந்திரம் அவ்வளவு மோசமான ஒரு காரியம். ஏன் அந்த படத்தை தொடர்ந்து நாங்கள் முடிவு வரையும் பார்த்தோம்னா, வனாந்திரத்திலிருந்து அவன் வெளியே வந்துடுவானா என்கிற ஆர்வத்தில் அதை நாங்கள் பார்த்தோம். அவ்வளவு ஒரு மோசமான, வனாந்திரத்திலே வழியே தெரியாது. அவன் ஒரு 3 பேர் ஒரு வனாந்திரத்திலே ஒரு இடத்திலிருந்து ஒரு வேலைக்காக, கேரளாவில் நடந்த உண்மை சம்பவம் அது. வேலைக்காக ஒரு 2 பேர் போகிறாங்க. அது தவறான இடத்துல வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கும்படியாக அவர்களை பொய் சொல்லி கொண்டு போய் விட்டுறாங்க. அந்த வனாந்திரத்தில் அவர்கள் தப்பிக்க முயற்சிக்கிற போது வனாந்திரத்தில் வழி அவர்களுக்கு காணப்படவில்லை. எங்கெங்கோ அலைந்து திரிகிறாங்க, வழி வந்துடுமா என்று திரிகிறாங்க. நானும் பார்க்கிற போது எப்படியாவது இவர்களுக்கு வழி கிடைத்து விடுமா, எப்படியாவது வழி கிடைத்துடுமா. கிளம்பின 3 பேரில் 2 பேர் தண்ணி இல்லாமல் உஷ்ணத்திற்கு கால்லாம் வீங்கி வெடித்து புண்ணா போய் மரித்து போடுறாங்க. இது ஒருவர் மாத்திரமே வனாந்திரத்திலேருந்து வெளியே வந்து வழியை அவர் கண்டுபிடித்ததாக அந்த படத்தை முடித்தாங்க. வனாந்திரம் அவ்வளவு மோசமானது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக காரியங்கள், சில காரியங்களில் வனாந்திரம் போல ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகிவிடலாம். இங்கே தாவீது சொல்கிறார், வனாந்திரத்திலே. ஏன்னா அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அவருடைய தகப்பன் வந்து போர் முனையில் இருக்கிற உடைய சகோதரனுக்கு போய் நீ சில காரியங்களை, திராட்சை ரசம், அடை போன்ற அப்பம், வத்தல் இவைகளை கொடுத்து விட்டு வா என்று சொன்னபோது, அவன் சகோதரர்கள் அவனை பார்த்து கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வனாந்திரத்திலே ஆடுகளை நீ தனியாக விட்டுட்டு இங்கே வந்துட்டியா? அப்போ தாவீதுடைய வாழ்க்கை எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வனாந்திரத்திலே அலைந்து திரிங்கிற ஒரு வாழ்க்கை. கேட்குறான் அவன் சகோதரன், கேட்குறான், வனாந்திரத்தில் ஆடுகளெல்லாம் நீ விட்டுட்டு வருவதற்கு உனக்கு என்ன ஒரு தைரியம் உனக்கு என்று கேட்க. அப்புறம் வனாந்திரத்தினுடைய வாழ்க்கை. சவுல் தாவீதை துரத்துகிற போது வனாந்திரத்தினுடைய வாழ்க்கை. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய தேவன் நம்மை வனாந்திரத்திலே நமக்கு வழியை உண்டாக்குகிற தேவன். இந்த காலை வேளையிலே, இந்த பிப்ரவரி மாதத்துக்கு மாத்திரம் அல்ல, நீங்கள் ஒன்றை கண்டுகொள்ளுங்க, நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிற காரியம், அவர் வனாந்திரத்திலே வழி நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. எந்த வனாந்திரமானாலும், நம்மளை பலவீனம், நம்முடைய குறைச்சல், நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். ஆமேன். நீ வழி நடத்துகிறத காண்பா. இந்த கால வேளையில் 4:30 மணிக்கு எழுந்த போது 4 மணிக்கு எழுந்தாச்சு. நான் சொல்லுவேன், அவர் நடத்தின அந்த கிருபைக்காக, அந்த பலத்திற்காக நான் கர்த்தரை உண்மையாக, அது ஒரு நம்ம வனாந்தரம் தான். நான் சொல்லுவேன், என்னை விட அதிகாலையில் இன்னும் எனக்கு முன்பாக எழுந்து எவ்வளவோ பலவீனங்கள் உண்டு. நான் ஆச்சரியமாக நான் பார்க்குற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் எப்படி பலன் தரார் பாருங்களேன். நமக்கு ஒன்றும் பெரிய நம்ம சபையாய் கூடி நம்ம ஆராதிக்க போகிறதில்ல. நான் சொல்ல, இந்த 4 மணி எப்போ ஆகும்? 4 மணிக்கு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு கர்த்தருக்காக எழுந்து நம்ம வந்து ஆராதிக்கிறோமே. நான் சொல்ல, நிச்சயமாக நம்முடைய சரீரத்தின் பலவீனங்கள் எல்லாம் வனாந்தரம்தான்.
ஆனால் கர்த்தர் வனாந்தரத்திலே நம்மை நடத்துகிறார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. நம்முடைய தெய்வத்தினுடைய அன்பு, அவர் வழி நடத்துதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மகிமை விளங்க செய்கிற காரியம்னா நம்ம குறைச்சலிலே நம்மை நடத்துகிறவர். ஆமேன். நம்முடைய பலவீனங்களிலே நம்மை நடத்துகிறவர், நம்மை போகிற வழி தெரியாத காரியங்களிலே நம்மை நடத்துகிற ஆண்டவர். இந்த காலை வேளையிலே நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 18 to 20 வரை உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். நீங்க தொடர்ந்து நீங்க கவனிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா, நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்திரத்தை வழியை, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. எங்க கொண்டு போய் முடிக்கிறாரு பாருங்களேன். காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வனாந்தரத்திலே நான் உங்களுக்கு உருவாக்க போகிற தண்ணீர்களையும், வனாந்தரத்திலே நான் உங்களுக்கு உருவாக்க போகிற வசதி வாய்ப்புகளையும், அங்க இருக்கிற மிருகங்க, அங்க இருக்கிற வலு சர்ப்பங்க, கோட்டான் குஞ்சுகளும் கர்த்தரை மகிமை பண்ணுமா, கனம் பண்ணுமா? ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் வாசியுங்கள் 51வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். 51 நேரம் இல்லாத காரணத்தினால நான் கடந்து செல்கிறேன். 51 வசனத்தை வாசிக்கும்படியாக. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரை தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அசல கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிற போது அதன் பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்தர வேலையை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதிலே உண்டாயிருக்கும். எங்க உண்டாயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வனாந்தரத்திலே. ஆமென். எந்த அதிலே உண்டாயிருக்கும். எனக்கு அருமையான ஆண்டவர் ஜனமே, எங்க துதியும் எங்க ஆனந்த சத்தமும் எங்க மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் எங்க உண்டாகும் ஆனால், நான் சொல்லுவேன், நம்மை வனாந்தர பாதையிலே நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நம்ம மிகுதியிலே நம்ம ஆண்டவரை துதிக்கிறத விட நம்ம குறைச்சலிலே நாம் சந்திக்கப்படுகிற போது, நாம் பலத்திலே, ஒருவேளை நாம் பலனுள்ளவனா இருந்தால் இந்த அதிகால பொழுதிலே துதியும் கர்த்தருடைய மகிமையின் வாயிலிருந்து புறப்பட்டு இருக்காது. எப்போ நாம் அதிகமாய் ஆண்டவரை கீத சத்தமும் துதியும் மகிழ்ச்சியும் ஒரு பிள்ளைகளுக்கு உண்டாகுமானால், நீ வனாந்தரத்திலிருந்து நீ மீட்கப்படுகிற போது, வனாந்தரத்திலே நீ சந்திக்கப்படுகிற போது, வனாந்தரத்திலே கர்த்தர் உன்னை நடத்துகிற போது, ஒரு கீத சத்தம், ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நிச்சயமா நான் சொல்லுவேன், எந்த இடத்துல நமக்கு மகிழ்ச்சி, எந்த இடத்துல நமக்கு துதி, எந்த இடத்துல கனம் அதிகமாக இருக்குன்னா, நம்முடைய வனாந்தரத்தினுடைய வழி கிடைக்கிற போது, நான் சொல்லுவேன், அந்த வனாந்தர பாதையில் அவனுக்கு வழி கிடைத்த போது, அந்த பழத்தில் நாங்கள் அடைந்த சந்தோஷம், எப்போ கிடைக்கும் அந்த வழி, எப்போ கிடைக்கும் அந்த வழி என்று நாங்கள் நினைத்திருந்த போது, ஒரு சின்ன தார் ரோடை அவன் பார்க்கிற போது அவன் மகிழ்ச்சி அடைந்தானா இல்லைன்னு தெரியல, எங்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது. அத்தனை பாடுகள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலே நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பாடுகள் நமக்கு இருந்தாலும், எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும்,
அவைகளை எல்லாம் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆபிரகாமை நான் தெரிந்து கொண்டேன். எங்க அவர் தெரிந்து கொண்டார்னால் வனாந்தரத்தில் நான் தெரிந்து கொண்டேன், அவாந்தர வேலையில் நான் தெரிந்து கொண்டேன். இதே ஆபிரகாமனுடைய சந்ததி இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், இதே வனாந்தரத்தில் வழி நடத்துகிற அதே ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. ஆமென். எப்படி அந்த ஜனங்களை வனாந்தரத்திலே போஷித்தாரோ, நடத்தினாரோ, ஆசீர்வதித்தாரோ, அதே போல நம்மையும் ஆண்டவர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி, எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லுவேன், அப்படியே குறித்து கொள்ளுங்க, நம்ம வனாந்தர நேரத்தில் நாம பக்தியா இருந்தால் ஒரு நாளும் உங்களுடைய ஆண்டவர் மறப்பதே இல்லைங்க. என்ன சொல்றாரு பாருங்க, விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே என்னை பின்பற்றி வந்த உன் இளம் வயதின் பக்தியை நான் நினைக்கிறேன். நீ வனாந்தரத்திலே என் மேல வச்சிருந்த அன்பு, நீ வனாந்தரத்திலே நடத்தப்படுகிற போது, நீ குறைவிலே நடத்தப்படுகிற போது, நீ பலவீனங்களிலே நடத்தப்படுகிற போது, நீ அவமான நிந்தைகளிலே நீ நடத்தப்படுகிற போது உனக்கு இருந்த பக்தியை நான் நினைக்கிறேன். உன் இளம் பிரயாத்து நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த காலை வேளையிலே. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, நம்முடைய குறைவனுடைய பக்தியை ஆண்டவர் என்னாலும் அவர் மறைப்பதில்லை, அவர் நினைவில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது ரொம்ப பெருசு, அது ரொம்ப பெருசு. வனாந்திரத்தில் நாம் நடத்தப்படுகிற போது, அவாந்திர வேலையிலே நான் நடத்தப்படுகிற போது, என் குறைவிலே, என் வியாதியிலே, என் போராட்டத்திலே நான் நடத்துகிற பொழுது நம்மிடத்திலிருந்து ஒரு பக்தி, ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு துதி, ஒரு கனம், ஒரு மகிமை கர்த்தருக்கு நமக்கு உண்டாயிருக்குமானால் நான் சொல்லுவேன், சந்ததி சந்ததியாய் கர்த்தர் அதை நினைத்து ஆசீர்வதிப்பார். சந்ததி சந்ததியாக நம்மோடு கூட போகாது. நம்ம நல்லா உயர்ந்து இருக்கிற போது, நல்ல போஷிப்பா இருக்கிற போது இருக்கிற பக்தி அல்ல, வனாந்தரத்திலே நாம் நடத்தப்படுகிற போது நாம தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு பக்தி கர்த்தர் ஒரு நாளோ அவர் மறப்பதே இல்லைங்க. வாசிங்க, நீங்கள் ஒன்றை இந்த கால வேலையில் நீங்கள் அறியணும், வனாந்தரத்தில் நம்ம ஆண்டவர் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்வோம். நீ உண்மையிலா வனாந்தரத்தில் நீ நிலைத்திருப்பாயானால், நம்முடைய விசுவாசம் நிலைத்திருக்குமானால், தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இந்த வனாந்தரம் எதனால் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது அப்படி என்று சொல்லுவோமானால், தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் கர்த்தர் வனாந்தரத்தில் வழி நடத்தினார். சொல்வார், தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக. முதலாவது கர்த்தர் நம் வனாந்தரத்தில் நடத்தப்படுகிற போது தேவன் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த நாட்களிலே கர்த்தர் ஒரு வாயிலே வார்த்தையை கொடுத்தார். நீங்கள் வாசியுங்கள். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 4-5 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன்.
நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தராக நான் இருக்கிறேன். ஆகையினால் என்னை அன்றி வேறு தேவனை அறிய வேண்டாம். வேறு தேவனை நீ அறிய வேண்டாம். என்னை இன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. நான் உன்னை மகா வறட்சியான தேசமான வனாந்திரத்திலே நான் அறிந்து கொண்டேன். அவன் சொல்லுவார், எப்போ ஆண்டவர் நம்மை அறிந்து கொள்றார். நான் ஆண்டவரை அறிந்து கொள்றேன். நான் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக என்னை ஆண்டவர் அறிந்து கொள்கிறார். இந்த கால வேளையிலே நான் மறுபடியும் சொல்கிறேன், வனாந்திரமான வாழ்க்கை என்று சொல்லுவோமானால் நம்முடைய குறைவு, நம்முடைய தனிமை, நம்முடைய ஒன்றும் இல்லை என்கிற அந்த போராட்டம், அவமானம், நிந்தைகள், தனிமையாக கஷ்டப்படுகிறது, வாழ்க்கை நடத்துகிறது கஷ்டப்படுறது, அடுத்த வேலைக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த வியாதி என்னை எங்கே கொண்டு போய் விடும் என்கிற அந்த வனாந்தரத்தினுடைய சிந்தையை நான் சொல்ல. அந்த நேரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது, உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்தில் நான் உன்னை அறிந்து கொண்டேன். எப்போ நம்ம அறிந்து கொள்கிறார் ஆண்டவர் என்று சொல்லுவோமானால், மகா வறட்சியான வனாந்தரத்திலே கர்த்தர் அறிந்து கொள்கிறார். அதான் ஒரு ரசனம் நீங்கள் இருக்கோம், நான் உன்னை வனாந்தரத்திலே நடத்தி உன்னை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுவார். நீங்கள் நினைக்கணும், நாம் கஷ்டப்படுகிற வனாந்தரத்தின் வழிகளிலே கர்த்தர் ஒரு நாளும் நம்ம விட்டு விலகுவதும் இல்லை, நம்ம விட்டு கைவிடுவதும். நம்ம அநேகர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய குறைவுகள் வருகிற போது, வியாதிகள் வருகிற போது, போராட்டம் வருகிற போது நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை அறியவில்லை. இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே ஆண்டவர் ஆவியானவர் நமக்காக ஒரு வார்த்தையை சொல்கிறார், நான் உன்னை அதிகமாக அறிகிறதே உன் கஷ்டத்தில் தான். ஆமென், அல்லேலூயா. நான் அதிகமாய் உன்னோடு கூட இருக்கிறதே உன்னுடைய வனாந்திரத்தினுடைய வாழ்க்கையில தான் நான் இருக்கிறேன். அதான் அழகா சொல்லுவார், நான் உன்னை வனாந்தரத்திலே உன்னை நடத்தி, நான் உன்னை கானான் தேசத்திலே கொண்டு போய் விடுகிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். நான் அநேக முறை இதை நான் கேட்டிருக்கேன், ஆண்டவரே அதுக்கப்புறம் நீங்கள் கைவிட்டுருவீங்களா அப்படின்னு நான் கேட்குற போது கர்த்தர் சொன்னார், அதுக்கப்புறம் நீ என்ன கைவிட்டுருவ. நீ என்னை கைவிடுவதனாலே, நீ என் கட்டளைகளை மறக்கிறதுனாலே, நீ என்னுடைய நியாயப்பிரமாணங்களை மறக்கிறதுனாலே, நீ ஏதோதோ காரியங்களை தேடி போவதனாலே, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். பரிசுத்தம் இல்லாத இடத்திலே கர்த்தர் இருக்க மாட்டார். நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளாத இடத்திலே கர்த்தர் இருக்க மாட்டார். அந்நிய தேவர்கள் இருக்கிற இடத்திலே, அந்நிய சுபாவங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் இருக்க மாட்டார். அப்ப நான் அநேக முறை நான் ஆண்டவர்கிட்ட இந்த வேதத்தை வாசிக்கிற போதெல்லாம், நான் உனக்கு குறித்திருக்கிற வனாந்திரத்திலே உன்னை நடத்தி, உன்னை குறித்திருக்கிற தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் அநேக முறை கேட்டு, ஆண்டவரை கைவிட்டுருவீங்களான்னு. ஆண்டவர் ஒரு முறை தெளிவா சொன்னார், நீ என்ன கைவிட்டுருவ, என் கட்டளைகளை கைவிட்டுருவ. when you are in the comfortable zone, என்னைக்கு உன் வாழ்க்கையில கம்ஃபர்டபுள் வருகிறதோ, என்னைக்கு திராட்சை ரசமும் நல்ல போஜனமும் நல்ல அறுப்பும் வனாந்திரம் விலகுகிற போது, வனாந்திரம் நீக்கி ஒரு செழிப்பு உண்டாகிற போது, நான் உன்னை விட்டு அது வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, வனாந்திரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் ஒருவரும் மறந்து விடாது. உன் கஷ்டத்தில், உன் போராட்டத்தில், உன் நிந்தையில், அவமானத்தில், உன் தேவையில் ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறார். ஆமென். நான் உன்னை வனாந்திரத்திலே நான் அறிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் வாசியுங்கள், உபாகமத்தினுடைய புஸ்தகம் 29வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிற. உபாகமத்தினுடைய புஸ்தகம்
29வது அதிகாரம் 5வது வசனத்தில், கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியா நான் 40 வருஷம் உன்னை வனாந்திரத்திலே நடத்தின உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பாழாதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சங்கள் பழையதாய் போகவும் இல்லை. அல்லேலூயா. வனாந்திரத்தில் பாழாகக்கூடிய 2 முக்கியமான காரியம் என்னன்னா, வஸ்திரம் இம்மிடியட்டாக பாழாயிடும், ஒரே நாளில் வஸ்திரம் பாழாகிடும். 2வது பாழாகக்கூடியது காலணி, உடனே பாழாகக்கூடியது காலணி, தேரவே தேராது. இந்த வஸ்திரமும் இந்த கால அணி, நீ எந்த ஒரு விலை உயர்ந்த ஷூவோ இல்லை பாதரட்சமோ நீ தரித்திருந்தாலும் வனாந்திரத்தில் வெகுவாக பாழாகக்கூடிய 2 விஷயம். ஒன்று வஸ்திரம், 2வது நாம் ஓடுகிற காலணி. இது வனாந்திரத்தில் பாழாயிடும். நடக்கிற நடனி, திரிகிற திரி, அங்கே அடிக்கிற காற்று, அங்கே அடிக்கிற வெயில் நம்மை பாழாக்கி விடும். அங்கே சொல்கிறாரு, நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய். அவர் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, நான் உன்னை வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன் என்று முந்திய வசனத்திலே வாசித்தோம். நீ என்னை அறிந்து கொள்ளும்படியாக, நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையிலே வனாந்திரத்திலே நடத்தி வந்த அந்த ஞாபகம் தான் எனக்கு இருக்குதே தவிர, நான் வசதியாக இருக்கிற போது, நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிற போது, நல்லா நான் போஷித்து நல்லா உடுத்தி இருக்கிற போது கர்த்தரை நம்மோடு கூட இருக்கிறத நம்ம அநேகர் உணர முடியாது. உணர்ந்தான் நல்லது. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைங்க, சொல்ல. வனாந்திரத்திலே ஆண்டவர் நம்மை நடத்துகிற போது நம்ம கண்ணீர் சொரியும். வனாந்திரத்திலே நாம் போஷிக்கப்படுகிற போது, எனக்கு அருமையான ஆண்டவர் ஜனமே, ஆபிரகாமுக்கு உள்ள வாக்குத்தத்தத்திலே மிக சிறந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் வாழ்க்கையிலே வனாந்திரத்திலேயும் நான் உன்னை நடத்துவேன் என்பது தான் வாக்குத்தத்தம். ஆமே. வனாந்திரத்தில் நான் உன்னை போஷிப்பேன், வனாந்திரத்தில் உன்னை உடுத்துவிப்பேன், வனாந்திரத்தில் உன் காலணியை நான் பாதுகாப்பேன், உன் கால் வீங்கவும் இல்லை, உன் வஸ்திரம் பாழாகவும் இல்லை. பாழாகாமல் நடத்துவாருங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லுவேன், 600 ரூபாய் சம்பளம் சொல்லுவேன், எந்த குறையும் இருக்காதுங்க. ஒரு பெரிய கிளரிக்கல் ஷாப்பு என்கிட்ட 200 ரூபாய் வாங்குவார், 50 ரூபா வாங்குவார், 100 ரூபாய் வாங்குவார். அப்போ 50 ரூபா 100 ரூபாய்லாம் பெரிய விஷயம். கணேஷ் கொடு, நான் தந்துடுறேன் அப்படின்னுவார். நான் இந்த 600 ரூபாய் 650 ரூபாய் சம்பளத்தில் கர்த்தர் என்னை நடத்தின விதம், அந்த வனாந்தரத்தில் என்னை நடத்தின விதத்தை என்னால் சொல்லவே முடியாது. இன்றைக்கும் நான் அதை நினைச்சேன்னா எனக்கு வழி தெரியல. ஆண்டவர் என்னை எப்படி நடத்தினார்? நான் சொல்ல, அந்த 650 ரூபா சம்பளத்தில் நான் முதலாவது வாடகை 400 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்கணும். 400 ரூபாய் வாடகையும் கரண்ட் பில்லாம் சேர்த்து 80 ரூபா 90 ரூபா 490 500 520 ரூபா நான் கொண்டு போய் முதல் நாள் நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன் அவங்களுக்கு, ஹவுஸ் ஓனருக்கு. அம்மா, நான் சாப்பிட்றனோ இல்லையோ நான் முதலாவது வாடகையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாடகை பணத்தை 1ஆம் தேதி ஆனால் நான் கொடுப்பேன். ஆனால் எனக்கு சம்பளம் வரதெல்லாம் எப்படின்னா, நீங்கள் சொன்ன ஆச்சரியமாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் எப்படி சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்மனன்ட் ஸ்டாஃப்லாம் சம்பளம் வந்துடும். அதுக்கப்புறமா அந்த லீவு வேக்கன்சி நாங்கள் செய்கிறதுனாலே அந்த மாதம் முடிந்த பிறகு பில் போடுவாங்க. இந்த பிளேஸில் 4 நாள் செஞ்சுருக்கிறாங்க, இந்த பிளேஸில் 2 நாள் செஞ்சுருக்கிறாங்க, அந்த பிளேஸில் 2 நாள் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு ஹெட் ஆஃபீஸ் அனுப்புவாங்க. அந்த ஹெட் ஆஃபீஸிலிருந்து எங்களுக்கு ரோல் மூலமாக சம்பளம் வரும். இவருக்கு இவ்வளோ சம்பளம்னு எனக்கு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அது 12 நாட்கள் 15 நாட்கள் ஆகிவிடும். ஆனால் நான் சொல்லுவேன், 1ஆம் தேதி ஆனால் வாடகை கொடுத்தேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், வனாந்தரத்திலே நடத்தின விதம், ஒன்றுமே இல்லாத பொழுது என்னை நடத்தின விதம், ஒன்றுமே இல்லாமல் போது நான் பலமாக இருந்த இடம். நான் சொல்லுவேன், எத்தனை பேர் எங்கள் முகப்பொழிவுகளை பார்த்து ஆச்சரியப்ப, கருப்பு தான் ஆனாலும் எத்தனை பேர் எங்கள் முகப்பொழிவை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க தெரியுமா? அந்த
சாப்பாடு ஒன்றும் இருக்காது. தானியேல் சொல்வது போல, நீங்கள் பருப்பும் மரக்கறியும் கொடுத்து என்னை சோதித்து பாருங்க அப்படின்னு தானியேல் சேலஞ்ச் பண்ணுவார். அங்கே கொடுத்த திராட்சை ரசம் மாமிசெல்லாம் புசிட்டான், என்னை ராஜா கொன்று போடுவார். உங்கள் முகம் கண்டி சோர்வாக இருந்ததுன்னா ராஜா கொன்று போடுவார். இல்லை, நீங்கள் மரக்கறியும் என்ன கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. 40 நாள் ஏதோ ஒரு நாள், மன்னிக்கணும் மறந்துட்டேன், அந்த நாட்கள் வரைக்கும் எங்களை சோதித்து அறிந்து பாருங்க. எங்கள் முகம் பொலிவாக இருந்ததுன்னா நீங்கள் அதை அனுமதிங்க என்று தானியேல் சொல்லுவேன். நான் சொல்லுவேன், அந்நாட்களில் இருந்த முகப்பொலிவு. இன்னும் சாப்பிடவே மாட்டோம், காலையில் சாப்பாடு கிடையாது, மதியானம் 3 மணிக்கு ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே வனாந்தரத்திலே கர்த்தர் நம்மை நடத்துகிற விதம், வனாந்தரத்தில் தான் நான் அவரை அறிந்து கொண்டேன். ஆமேன். ஒருவேளை செழிப்பு இருந்ததுனால், ஆசீர்வாதம் இருந்ததுனால், வீடு இருந்ததென்றால், வாசல் இருந்ததென்றால், வருமானம் இருந்ததென்றால், நிச்சயமாக என் வாழ்க்கையில் ஆண்டவரை நான் அறிந்து கொள்ளவே இருந்திருக்க மாட்டேன். ஆமேன். அல்லேலூயா. ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, வனாந்தரத்தில் தான் நம்மை அறிந்து கொள்கிறார். ஒருவேளை என் பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளலை, அவரை தேவனும் அவர்களை அறிந்து கொள்ளவில்லை, இவர்களும் தேவனை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுவோமானால் அவர்களுடைய வாழ்க்கையிலே வனாந்தரம் இல்லை. வனாந்தரம் இல்லை, வனாந்தரம் இல்லை. நான் சொல்லுவேன், வனாந்தரம் நல்லது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வனாந்தரம் நல்லது, தைரியமாக நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, வனாந்தரத்தில் தான் நம்மை அறிந்து கொள்கிறார் ஆண்டவர், வனாந்தரத்தில் தான் நம்மை நடத்துகிறார். இந்த ஜெபத்தில் ஒரு வார்த்தை வந்தது போல, ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேலே வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சேபாவின் வனாந்தரத்திலே எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியும். ஆபிரகாம் தனக்கு பிள்ளை உண்டாக வேண்டும் என்று சொல்லி சாரால் அடிமை பெண்ணாகிய ஆகாரை திருமணம் முடித்து கொடுத்து அதன் மூலமாய் ஒரு பிள்ளை உண்டாகிறது, ஒரு கர்ப்பம் உண்டாகிறது. அது வரைக்கும் இந்த ஆகாருக்கு எந்த குறைவும் இல்லை. ஒரு புள்ள பிறந்தானா யாரு தான் அந்த ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் யார் சுதந்திரவாளின்னா ஆகாரோட புள்ள தான். ஆமே. ஆகாருக்கு தேவனை அறியணும்னு அவசியமே இல்லை. ஆகாருக்கு கணவன் இருக்கிறாரு, ஆகாருக்கு பிள்ளை இருக்குது. தன்னுடைய எஜமானிக்கு கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படலை, ஆகாருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது. எல்லா சுதந்திரமும் ஆகாருக்கு உரியது. ஆகார் ஒருபோதும் கர்த்தரை அறியவில்லை, தேவனும் ஆகாரை அறியவில்லை. அதை ஒரு வாக்குத்தத்தம் உள்ள சந்ததியா பார்க்கல. ஆனா இவள் கர்ப்பம் அடைந்த பிறகு, சாரால் தன் முதிர் வயதிலே கர்ப்பம் அடைந்த போது ஆகார் வனாந்தரத்துக்குள்ளாக விரட்டப்படுகிறார். வனாந்தரத்துக்குள்ளாக ஒரு கொஞ்சம் அப்பமும் தண்ணீரும் கொடுத்து தன் பிள்ளையோடு கூட அவள் விரட்டப்படுகிறாள். அப்போதான் நீங்கள் கவனிக்கணும், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, முதலாவது காரியம், வனாந்தரத்திலே கர்த்தர் நம்மை அறிந்து கொள்கிறார், நாமும் கர்த்தரை அறிந்து கொள்கிறோம். ரெண்டாவது, வனாந்தரத்திலே கிடைக்கிற ஆசீர்வாதம் நிலையான ஆசீர்வாதம். வனாந்தரத்திலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார், ஒரு பெரிய சுதந்திரத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எங்க தான் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வனாந்தரத்திலே வாக்குத்தத்தத்தை நமக்கு அருள் செய்கிறார். ஏன்னா வனாந்தரத்திலே இதுவரை கூப்பிடாத ஆகார். வாசியுங்கள் 17-18 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா கேட்கிறேன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டான். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதா. புள்ள சாவர நிலைமைக்கு வந்துடுச்சு. ஏன்னா வனாந்தரத்தில் என்னதான் இருக்காது,
என்ன இருக்காது, தண்ணி காலியாகி போச்சு, வழி தெரியல. இவ போய் அலைந்து திரிகிறா, வனாந்தரத்தில் போய் அலைந்து திரிகிறா வழி தெரியாம. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, உண்மையான ஒரு கர்த்தருடைய பிள்ளைக எந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு நிலையான ஆசீர்வாதம் அப்படின்னு அசைக்கப்பட முடியாத சந்ததி சந்ததியா எந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வனாந்தரத்தினுடைய ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியா வரும். நீங்க குறித்துக் கொள்ளுங்க. வனாந்தரத்திலே கர்த்தர் உங்களுக்கு கையளிக்கிற ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியா வரும். ஒருவேளை நீ கம்ஃபர்டபுளா நகரத்திலே பாலும் தேடும் ஓடுகிற தேசத்திலே இருக்கிற வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் உன்னோடு கூட அது முடிந்து போகலாம். ஆனால் வனாந்தரத்திலே கர்த்தர் நம்மை கரம் பிடித்து கொடுக்கிற ஆசீர்வாதம், நம்முடைய கஷ்டத்திலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், நம்முடைய வியாதியின் படுக்கையிலே கர்த்தர் கொடுக்கிற சுகம் சந்ததி சந்ததியாய் விளங்கும். சந்ததி சந்ததியாய் விளங்கும். சந்ததி சந்ததியா ஆசீர்வாதம் தொடரும். சந்ததி சந்ததியாய் வாக்குத்தத்தம் தொடரும். எங்க கொடுக்கிறதுனா, நம்முடைய வெறுமையின் பாதையிலே, நம்முடைய கஷ்டத்தினுடைய பாதையிலே, நம்முடைய பலவீனங்களினுடைய பாதையிலே, நாம் வழி தெரியாத நடக்கிற பாதையிலே, நம்முடைய வனாந்தரத்தினுடைய பாதையிலே கர்த்தர் நம்மை அறிந்து கொள்கிற போது, தேவன் அவர் என்பதை என்னை நடத்துகிற போது, அவர் என்று அறிந்து கொள்கிற போது, வனாந்தரத்திலே கிடைக்கப்படுகிற ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாய், வனாந்தரத்திலே கொடுக்கிற பலன் சந்ததி சந்ததியாக அது விளங்கும். வனாந்தரத்தில் போகிறா. நீங்கள் வாசிங்கள் 17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டான். ஹல்லேலூயா. அழுதது ஆகாரு. நான் முன்னவே சொன்னேன், சந்ததி சந்ததியா உன் பிள்ளைகளுடைய குரலை, உன் பேர பிள்ளைகளுடைய குரலை. இன்னைக்கு அநேக குடும்ப கிறிஸ்தவ குடும்பங்களாக சிலுவையில உண்டான பங்கை பெற்ற குடும்பங்களாக இருக்குது. ஏன் தெரியுங்களா எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே? ஏன் தெரியுமா? அவன் பாட்டன் வனாந்தரத்திலே நடத்தப்பட்டிருக்கலாம், அவனுடைய தகப்பன் வனாந்தரத்திலே நடத்தப்பட்டிருக்கலாம், அந்த வனாந்தரத்திலே கர்த்தரை அவர் அணிந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு சந்ததி சந்தையாய் சிலுவிலே உண்டாயிருக்கிற மேன்மையை, பங்கை ஒரு சந்ததி பெற்றுக் கொள்ளுமானால், பிள்ளையினுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கக்கூடுமானால், ஒரு தகப்பன், ஒரு முற்பிதா கர்த்தரை வனாந்தரத்திலே தெரிந்து கொண்டதனாலே, கர்த்தரை வனாந்தரத்தில் தெரிந்து கொண்டதுனால தான் அநேக இன்னைக்கு கிறிஸ்துவலாக இருக்கிறோம், அநேகர் ஜோசப்பராக இருக்கிறோம், அநேக என்ன சொல்லுவாங்களே நிக்சனாக இருக்கிறோம், அநேக கிறிஸ்துவ பேருடையவர்களாக எதற்கு இருக்கிறோம்? கிறிஸ்துவை தெய்வமாக எதற்கு சுதந்திரித்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு முற்பிதா தான் வனாந்தரத்திலே, தன் கஷ்டத்தின் பாதையிலே, தன் கண்ணீரின் பாதையிலே, நான் அவமானத்தின் பாதையிலே, போஷிப்பில்லாத பாதையிலே, வழி தெரியாத பாதையிலே, மரணத்தின் பாதையிலே நடக்கிற போது தேவன் அவனை அறிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. அந்த வனாந்தரத்தில் தேவன் அவனை அறிந்து வந்தார். இவனும் வனாந்தரத்திலே நடத்தப்பட்டதினாலே இவரே தேவன் என்று அறிந்து கொண்டதினாலே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்ததி சந்ததியாய் கர்த்தருக்காக சுதந்திரமாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவம் என்பது ஒரு நாள் தாழ்மை இல்லை, அது ஒரு மேன்மை. பிசாசு சொல்லி வச்சிருக்கிறான், அது தாழ்மை, அது தாழ்ந்த ஜாதி ஏற்றுக்கிற கடவுள். அவ கருப்பாக இருக்கிறவங்க, உபயோகப்படாதவங்க, ஒன்றும் இல்லாதவங்க ஏற்றுக்கிற, ஆமாம், வனாந்திரத்தில் ஏற்றுக்கொள்கிற கடவுள் தான் அவர்.
ஒன்றும் இல்லாதவங்களுடைய கடவுள் தான், தரித்திரருடைய ஆண்டவர் தான். ஆனால் நான் சொல்லுவேன், அந்த சந்ததி சிலுவையில் உண்டாயிருக்கிற மேன்மையும் மகிமையும் பங்கையும் பெற்றுக்கொள்கிற சந்ததி. நீ இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மகனாக இருக்கலாம், ஆனால் உன் சந்ததி கிறிஸ்துவனுடைய சந்ததி, சிலுவையில் உண்டாயிருக்கிற எல்லா மேன்மைக்கும் பங்குள்ள சந்ததி. ஏன் அப்படின்னா, என் முற்பிதா ஒருவன் வனாந்தரத்திலே நடந்து தேவன் என்று அறிந்து கொண்டபடினாலே கர்த்தர் நடத்தினார். நீங்கள் இங்கே சொல்கிறாரு, பிள்ளை இருந்த சத்தத்தை அவர் கேட்டார், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அவள் ஆபிரகாம கிட்ட இருக்கிற மட்டும், அவள் சாராள் கிட்ட இருக்கிற மட்டும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவன் சாராளுக்கு அடிமையுள்ள சந்ததி. ஆகார அடிமை பெண்ணாயாக ஆகார், என்னைக்கும் அவன் சந்ததி அடிமைப்பட்டு இருக்கணும். ஆனால் எப்போது ஆகார் வனாந்தரத்திலே துரத்தப்பட்டாலோ, உன்னையும், ஏய் ஆகாரே, நீ ஒன்றை அறிந்து கொள், நீ வனாந்தரத்திலே துரத்தப்பட்டதுனாலே, வனாந்தரத்திலே நீ என்னை அறிந்து கொண்டபடினாலே, ஆகாரே, உன் மகனையும் நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். ஒருவேளை அவள் துரத்தப்படவில்லை என்றால், வனாந்திரத்திலே அவள் தண்ணீருக்காக வழி தெரியாமல் அலைந்து தெரியாமல் இருந்தால் இந்த சுதந்திரம் வந்தே இருக்காது, இந்த சிலுவையினுடைய மேன்மை வந்திருக்காது, இந்த இரட்சகருடைய மீட்பு வந்திருக்காது. எப்போது வனாந்திரத்துக்கு அவள் துரத்தப்பட்டாலோ அப்போது உன்னையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்கிற ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். எனக்கு அருமையான தேவஜனமே, வனாந்திரம் ரெண்டாவது கொடுப்பது ஆசீர்வாதம். ஆமென். வனாந்திரம் கொடுப்பது ஆசீர்வாதம். வனாந்திரம் கொடுப்பது ஆசீர்வாதம். வனாந்திரத்தை ஏற்றுக்கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில. வனாந்திரத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிற, நீ படுகிற கஷ்டம், நீ படுகிற துன்பம், நீ படுகிற தனிமை, நீ படுகிற வேதனை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தவே படுத்தாது. வனாந்தரத்திலே தேவன் என்று நீ அறிந்து கொள்வா. வனாந்தரத்தில் உன் கரம் பிடிப்பா. எங்கே நான் யாக்கோபே, உன்னை எங்கே நான் உன்னை கை கரம் பிடித்தேன், வனாந்தரத்திலே நான் நடத்தி வந்த விதத்தை நீ நினைச்சுப்பார். இந்த ஜனங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேதத்தின் துவக்கத்திலே தெரிந்து கொண்ட ஆண்டவர் முடிவு வரைக்கும் வனாந்தரத்தை ஞாபகம் பண்ணி கொண்டே இருப்பார். நீ வாழ்க்கையில் மறக்காத. இது கூட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரத்தை மறக்காதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. வனாந்தர அறிவு எப்பவுமே இருக்கணும். ஆண்டவர் சொல்ல, உன்னை வனாந்தரத்திலே, நீங்கள் பவுல் பேதுரு எழுந்து பிரசங்கிக்கிற போது வனாந்தரத்திலே உங்களை நடத்தி வந்த தேவன். அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க வாசித்தீங்கன்னா, வனாந்தரத்திலே உங்களை நடத்தி வந்து வரும். ஸ்தேவான் பிரசங்கிக்கிற போது, உங்கள் முற்பிதாக்களே வனாந்தரத்திலே அறிந்து 40 வருஷம் வனாந்தரத்திலே உங்களை போஷித்து நடத்தி உடுத்தி வானத்து மன்னாவை கொடுத்து, பாதம் வீங்கவும் இல்லை, வஸ்திரம் பாழாகவும் இல்லை, இரவிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், பகலிலே வழி நடத்துகிற மேக ஸ்தம்பத்திலே உங்களை நடத்தி வந்ததை நீங்கள் நினைத்து பாருங்க. எங்க சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க முடிவில் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அருமையான தேவ ஜனமே, வனாந்தரத்தை நீ மறக்காத, உன்னை நடத்தி வந்த பாதையை நீ மறக்காது. அல்லேலூயா, ஆமென். இந்த வனாந்திர நினைவு உன்னையும் சந்ததியும் பெருக செய்யும். வனாந்திர நினைவு நம்மை பெருக செய்யும். தேவனை நீங்க அறிந்து கொள்ளுங்க. வனாந்திரத்தில் மூன்றாவது காரியம், நேரலாத காலத்தில் கடந்து செல்கிறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எங்க கொண்டு போகப்பட்டார்? நீங்க மட்டும், நான் மட்டும் இல்லை,
சோதனை எங்கே தான் நடக்குது? சோதனை என்பது எங்கே தான் நடக்குது? வனாந்தரத்தில். நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம இயேசப்பாவும் சோதனைக்கு எங்கே தான் கொண்டு போகப்பட்டார்? வனாந்தரத்திலே அவர் கொண்டு போகப்பட்டார். வனாந்தரத்திலே பிசாசனால் சோதிக்கப்படுகிற போது, ஏன் வனாந்தரத்தில் தான் என்ன இல்லை? தண்ணி இல்லை. எங்கே கொண்டு போனாம இருக்கு? தண்ணி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டு, ஏன் வனாந்தர பாதைன்னா மறுதலிக்கிறதுக்கு. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில வனாந்தர பாதை எதற்காக சத்துருவானவன் கொண்டு போகிறான் என்று சொல்லுவோமானால், தேவனை மறுதலிப்பதற்காக, தேவனை மறப்பதற்காக, தேவன் ஒரு உண்டோ என்று உன் நினைவு வர வேண்டும் என்பதற்காக. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிசாசு வனாந்தரத்திலே கொண்டு போனான் என்று சொல்லுவான் என்றால், தேவனை மறுதலிப்பதற்காக. 40 நாள் அவர் உபவாசம் இருந்தா வனாந்தரத்தில் உனக்கு ஒன்றும் கிடைக்கக்கூடாது. வனாந்தரத்தில் வழி உனக்கு தெரியக்கூடாது. வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். ஏன் என்று சொல்லுவோமானால், மறுதலிப்பதற்காக. ஆனால் நம்முடைய ஆண்டவர் வனாந்தரத்தையே ஜெயித்தார். ஆமென், அல்லேலூயா. வனாந்தரத்தை மேற்கொண்டார். அப்போ முதலாவது கர்த்தர் எங்க அவருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லுவோமானால், வனாந்தரத்தில் சம்பாதித்து தான். ஆமென். அன்றைக்கு வனாந்தரத்துக்கு பிசாசினால் சோதிக்கப்படுகிற போது, கொண்டுபட்ட போது, கர்த்தர், இந்த வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது, ஒருவேளை சோதனையை அவர் ஜெயிக்கவில்லை என்று சொல்லுவோமானால், பிதாவை மறுதலிப்பார் என்று மறுதலித்திருப்பார் என்று சொல்லுவோமானால், நமக்கு சிலுவை மேன்மை இல்லை, மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, பரலோகம் இல்லை. ஆமென், ஆமென். அப்போ ஆண்டவரை எங்கே கொண்டு போய் அவன் சோதித்தான் என்று சொல்லுவோமானால், வனாந்தரத்தில் கொண்டு போய் சோதித்தார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, வனாந்தரம் உன் வாழ்க்கையில் வருகிற போது அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அங்கே தான் நீ தேவனை அறிகிறா. அங்கே தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறா. பெரும்பாலான ஆசீர்வாதம். ஆகாரே, உன் சந்ததியும் பெரிய ஜாதியாக்குவேன். ஈசாக்கை மாத்திரம் அல்ல, இஸ்மவேலையும் நான் பெரிய ஜாதியாக்குவான் என்று சொல்லி அவனை வனாந்தரத்திலே அவர் ஆசீர்வதித்தார். இங்கே பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை மீட்கும் பொருளாய் அவர் வந்தார். ஆமே, நம்மீது அன்பு கூர்ந்து பிதாவானவர் அனுப்பி வைத்தார். எங்கே கொண்டு போனா அப்படின்னா, வனாந்தரத்தில். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வனாந்தரத்தை நீங்களும் நானும் மேற்கொள்ள வேண்டும். வெறுமையை மேற்கொள்ள வேண்டும், தனிமையை மேற்கொள்ள வேண்டும், குறைவுகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும். வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டார். நீங்கள் வாசியுங்கள், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா. 16வது வசனம், மன்னிக்கணும். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய், வனாந்திரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. எங்க போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்? வனாந்திரத்திலே. இப்ப நாம இங்க எப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்? ஒரு வனாந்திரம் தான். நம்ம சபை கட்டி சில வருடங்கள் ஆகுது. ஒரு வனாந்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில். எங்கே தான் போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்? வனாந்திரத்தில். இப்போ நான் உங்களெல்லாம் கவனித்தேன். ஏதோ கொசு ஒரு 4-5 பூந்துடுச்சிங்க உள்ள, உங்களெல்லாம் கடிச்சுது. நீங்கள் தட்டினீங்க, அடிச்சிங்க. ஆமே, ஜபத்தில் இதையே நம்மளால் சகிக்க முடியல. அவர் எங்கே போய் ஜெபம் பண்ணி வெற்றி பெற்றார்னா, வனாந்திரத்தில். ஆமே, தண்ணி இருக்காது, பேசுறதுக்கு ஆள் இருக்காது, ஒரு சத்தமாக இருக்காது. எப்போவுமே போய் வனாந்தரத்தில் ஜெபம் பண்ணார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறோம்? ஜபத்தை மூட்டை கட்டிடுறோம். ஏன் சபைக்கு வரல, ஏன் ஜபத்துக்கு வரல, ஏன் ஜபம் பண்ணல, ஏன் ஆராதனை பண்ணல,
நான் சொல்லுவேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே கோல் அது இது, எங்கே பார்த்தாலும் கோல் அது இது ஒரே இது அப்படின்றாங்க. நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே இந்த 30ஆம் தேதி சாயந்தரம் எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனால் சொல்ல நானும் சிஸ்டர் இவங்க 4 பேரும் சேர்ந்து 4 பேர் தான் சேர்ந்து கர்த்தரை நல்லா ஒரு 2 மணி நேரம் துதித்தோம். மைக் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆண்டவரை துதிச்சோம். சோத்திரம் அல்லேலூயா. இந்த தொண்டை கட்டுறது அது கட்டுறது இது கட்டுறது அதெல்லாம் ஒன்றும் வரல பாருங்க. எப்படி துதிச்சோம் தெரியுங்களா? அப்படியே அதாவது ஃபுல்லாக எவ்வளவோ கத்தி துதிக்க முடியுமோ துதிச்சேன். ஆமேன் அல்லேலூயா. ஆமாம். ஏன் விருப்பம் அப்படின்னா இதுவும் கேட்கணும். மைக் இல்லை, மைக்கை வந்து போட்டு பார்த்தேன், எனக்கு ஒன்றும் தெரியல. இதையும் கேட்கணும், வெறும் குரலும் கேட்கணும். நான் சொல்லுவேன், இந்த வனாந்தரத்தில் துதிக்கிறது தான் ரொம்ப ஆசீர்வாதம் நான் அறிந்திருக்கிறேன். ஆமேன் அல்லேலூயா. எப்பவுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை தான் கர்த்தர் என்ன நல்லா துதிக்க செய்வார். ஆமேன் அல்லேலூயா. நல்லா துதிக்க செய்வார். ஆண்டவர் வனாந்தரத்திலே போய் ஜெபம் பண்ணினார். வனாந்தரத்தில் அவர் ஜெபித்தார். நான் சொல்லுவேன், வனாந்தரத்தில் ஜெபத்தை வச்சுக்கிங்க சிஸ்டர். அநேகர் ஜெபத்தை விட்டுறீங்க. பலவீனம் வந்தா விட்டுறீங்க, பிரச்சனை வந்தா விட்டுறீங்க, பாடுகள் வந்தா விட்டுறீங்க, குறைவுகள் வந்தா விட்டுறீங்க. யாராவது ஏதாச்சும் சொன்னா நம்மளால ஜெபம் பண்ண முடியல. யாராவது நம்ம தாழ்மையா சொல்லிட்டாங்கன்னா நம்மளால ஜெபம் பண்ண முடியல. என்ன சொல்லிட்டாங்க அதுக்கு ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்மளால ஜெபம் பண்ண முடியலங்க. யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட பேசிட்டாங்கன்னா நீங்க போய் ஜெபம் பண்றீங்களா? மனப்பூர்வமா சந்தோஷமா ஜெபம் பண்றீங்க? ஜெபம் வராது உங்களுக்கு. இப்படி போய் பேசிட்டாங்களே, இப்படி நடந்துடுச்சே, இப்படி ஆயிடுச்சே. ஆனா ஆண்டவர் ஜெபம் பண்ணதெல்லாம் எங்க தான்? வனாந்தரத்தில். ஆமாம். யாரும் இருக்க மாட்டாங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் அப்படியே பாடி துதிக்கிற போது 12 சீஷரை வந்து, ஐயா இந்தாங்க ஒரு டம்ளர் தண்ணி, ஐயா அப்போ இந்தாங்க, ஐயா இந்தாங்க திராட்சை ரசம் கொடுங்க. இப்போ நம்ம பாஸ்டர்மார்கள்லாம் இருக்கிறாங்களே, ஒரு பாஸ்டர்மாவை பின்னாடி போனாங்களே 2 பாஸ்டர்மார் பேகை தூக்குறதுக்கு ஒருத்தர், தண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தர். இப்போ நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. அவர் எங்கே தான் போய் ஜெபம் பண்ணார்? உன் தொல்லையே வேணாண்டா, வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணார். கஷ்டமான சூழ்நிலையிலே தன்னை உட்படுத்தி கொண்டார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில வனாந்தரம் வருமானால் உன் ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் கடைசியாவது 3வது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வனாந்தரத்திலே அற்புதம் நடக்கும். ஆமென். வனாந்தரத்திலே நீ ஆண்டவரை அறிந்து கொள்வா. வனாந்தரத்திலே கர்த்தர் உன்னை அறிந்து கொள்வார், நீயும் அறிந்து கொள்வா. 2வது, வனாந்தரத்திலே கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆகாரே கர்த்தர் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். வனாந்தரம் நமக்கு ஒன்று வருகிற போது சந்ததி சந்ததியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென் அல்லேலூயா. நான் இன்னொரு முறை சொல்கிறேன், அநேக முற்பிதாக்களுடைய வனாந்தாரம் அவருடைய ரட்சிப்புக்கு வழிவகுத்தது, அவருடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு வழிவகுத்தது, அவருடைய பிள்ளைகளுடைய சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்ட சுதந்திரத்துக்காக வழிவகுக்கப்பட்டது. இது பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் தன் பிள்ளைகளுக்காக சொத்து சுதந்திரம் வைக்கலனாலும் பரவாயில்ல, சிலுவையை வைத்து விட்டு செல்கிறது. பிள்ளைங்களுக்கு சர்ச்சுக்கு போறத கற்றுக் கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்களுக்கு பைபிளை கையில அந்த கற்றுருக்காங்க. ஒரு நாள் கர்த்தர் பிடிச்சிருவாரு. ஒரு நாள் இந்த பைபிளை சுமக்கிற பிள்ளைகள், சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், வசனத்தை கேட்கிற பிள்ளைகள், ஒரு நாள் அவர்களுடைய வனாந்தர வாழ்க்கை வருகிற போது யாரிடத்திலே அவர்கள் போவார்கள் என்றால் முற்பிதாக்களுடைய தேவனத்திலே போவதற்குண்டான காரியம் தான் நடக்கும். ஆமே. நம்ம பிள்ளைங்க ஒரு நாள் விக்கிரகத்தை தேடி போகவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் விக்கிரகத்தை அறிவு அவர்களுக்கு வரவே வராது. ஒரு நாள் அவர்களுடைய வாழ்க்கை, எல்லா மனுஷருக்கும் வனாந்தரம் உண்டு. அந்த வனாந்தரத்திலே ஆண்டவரை நம்ம பிள்ளைங்க அறிந்து கொள்வாங்க. ஆமென் அல்லேலூயா. வரும், ஜானுக்கு வரும் வனாந்தரம்.
ஜோயலுக்கு வரும் வனாந்தரம், எல்லாருக்கும் வரும். என் பிள்ளைகளுக்கு வனாந்தரத்து வருவதற்காக நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போதுதான் தேவன் என்று அறிந்து கொள்வோம். இது ஒரு மகத்துவமான காரியம், நீங்க தவறா நினைக்காதீங்க. இது ஒரு மகத்துவமான தியானம். என்னைக்கும் வாழ்க்கையில வனாந்தரம் வருகிறோ அன்னைக்கு ஆண்டவர் ஒன்று அறிந்து கொள்வார். என்னைக்கும் வனாந்தரத்திலே நீ தேவனை எப்படி அறிந்து கொள்வார்னா, அவர் உன்னை நடத்துகிற விதத்தில் நீ அறிந்து கொள்வா. வனாந்தரத்தில் என் பிள்ளைகளை ஆண்டவர் வனாந்தரத்தில் கொடுத்தாலும் அங்கே நடத்துகிற விதத்திலே அவர்கள் அறிந்து கொள்வாங்க. இதை தான் நான் சொல்ல வரேன். பிள்ளைகளுக்கு வனாந்தரத்தில் ஆண்டவர் காட்டணும், அவங்க வாழ்க்கை நாசமாக போனோம்னு நான் இங்கே பேசலை. கர்த்தர் பேசல, ஆவியானவர் சொல்லலை. வனாந்தரம் வரும், அந்த வனாந்தரத்திலே அவனுடைய முற்பிதாக்களின் தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வாங்க. அல்லேலூயா, ஆமென். வனாந்தரம் தேவனை நமக்கு காட்டி கொடுக்கும். வனாந்தரம் சந்ததி சந்ததியான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். கடைசியாக ஒரு ரகசியத்தை நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 30 to 37 வரைக்கும் வாசியுமாறு உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 30 முதல் 37 வரைக்கும் வாசிக்குமாறு. சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்திலே வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படியா வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு ஒரு நிமிஷம், இந்த வனாந்தரத்திலே எப்படி அகப்படும் நான் சொல்லுவேன். நீங்கள் கவனிங்க. சப்பானி, குருண, ஊமை, ஊனர் முதலிய அநேகரை கர்த்தரிடத்திலே கொண்டு வந்தாங்க. எங்கே தான் கொண்டு வந்தாங்க? வனாந்தரத்தில். ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு, எங்க தான் ஆச்சரியப்பட்டாங்க? வனாந்தரத்தில். எப்போ அது வனாந்தரம் தெரியுது அப்படின்னா, நான் சொல்லுவேன், அவர்கள் வனாந்தரத்திலே இருந்தாலும் நீங்கள் கவனிங்க, அவர் பாதத்திலே கொண்டு வந்து வச்சாங்க. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, நீ வனாந்தரமாக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்திலே நீ இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கணும் அப்படின்னா, எப்படிப்பட்ட வனாந்தரமாக இருந்தாலும் நீ ஊனனாய், சப்பாடியனாய், குருடனாய் வனாந்தரத்திலே அவர்களை கொண்டு வந்தாங்க, பாதத்திலே வைத்தார்கள். எப்போது வனாந்தரம் தெரிந்ததுன்னா, ஆண்டவர் சொல்கிறாங்க, எப்பா 3 நாள் இந்த வனாந்தரத்தில் இவர்கள் தங்கி கொண்டு என் வார்த்தையை கேட்டு அற்புத அடையாளங்களை பார்த்துருக்குறாங்க, ஜனங்களை இப்படியே அனுப்பிச்சி விட எனக்கு மனசு இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சீஷர்கள் சொல்கிறார்கள், இந்த வனாந்தரத்திலே ஜனங்கள் சாப்பிடுவதற்கு அப்பத்தை நான் எங்கே வாங்க முடியும்? திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்க வாசிங்க, தொடர்ந்து சொல்றார்,
அதற்கு இயேசு உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்போது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு 7 அப்பங்களையும் 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்கள் இடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சீஷர்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேரா இருந்தாங்க. எனக்கு அருமையான சேவ ஜனமே, இந்த ரகசியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஊனரானாலும் சப்பானியானாலும் காது கேளாதவர் அநேகரை குருடரை பார்க்கிற செய்த இடம் வனாந்தரம். மாத்திரமல்ல, சீஷர்கள் சொன்னாங்க, இந்த வனாந்தரத்திலே திரதான ஜனங்களுக்கு அப்பம் எங்க அகப்படும்? நான் சொல்லுவேன், வனாந்தரத்திலே வழி நடத்துகிற தேவன் என்பதை விளங்க செய்யும்படியாய் திரளான ஜனங்களை கர்த்தர் போஷித்தார். எப்படி வனாந்தரத்தில் 40 வருஷம் வானத்திலிருந்து மன்னாவை போஷித்த ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தமது குமாரனை அதன் மூலமாய் முத்தரித்து அனுப்பினார். வனாந்தரமா சொல்ற நீ வனாந்தரமா சொல்ற திரளான ஜனங்களுக்கு இந்த வனாந்தரத்திலே அவன் நினைச்சிருமா, ஆண்டவரே நீங்க வனாந்தரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, சிட்டியில உட்கார்ந்து இருக்க கூடாதா? நீங்க சிட்டியில உட்கார்ந்து இருக்க கூடாதா? நீங்க நல்ல இடத்துல உட்காரக்கூடாதா? 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 நாளுக்கு முன்னாடி ஜோயல் ஜானு இந்த ரொம்ப லேட்டாக வந்தான். 9 ஆயிடுச்சு. 5:30 மணிக்கு முடிஞ்ச வேலை இன்னைக்கு 9 மணிக்கு. நான் நினச்சேன், இந்த இடத்துல வந்து நம்ம இருக்கிறோமே, இந்த பிள்ளைகளுடைய எனக்கு தெரிந்தவர்கள்லாம் நீங்கள் என்ன நினச்சிங்க தவறாக என்னாதீங்க. பக்கத்தில் ஒரு ஆர்சி சபை இருக்கும் எங்கள் குவார்ட்டர்ஸ் கிட்ட. அந்த ஆர்சி சபையில் போயிட்டு உக்காந்துட்டு ஏதோ ஒரு சந்தாவை கொடுத்துட்டீங்கன்னா நீ காலேஜ் அட்மிஷன் போகிற போது லயோலாவில் சீட்டு உனக்கு கிடைக்கும். ஆமே, லயோலாவில் சீட்டு வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பிரதர் ஒருத்தர் பெந்தகோஸ்திலே இருப்பார், ஏஜி சபையில் தான் இருந்தார். ஆனாலும் அங்கேயும் போயிட்டு மனைவி அமைச்சு ஏதோ ஒரு வேஷம் போட்டு லயோலாவில் சீட்டு வாங்கினார். வாங்கி பிள்ளைகளை படிக்க வச்சார். நான் நினச்சேன், இந்த பிள்ளைகளை எங்களை கொண்டு வந்து இவ்வளோ பாடுகள் இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறாங்களே அப்படின்னு எனக்குள்ளாக ஒரு வேதனை வந்தது. ஐயோ, நம்ம இந்த இடத்துல ஒரு வேலைக்கு போகணுன்னா கூட கஷ்டமே. ஒரு காலேஜ் 5:30 மணிக்கு முடிகிற காலேஜ் இங்கே வரதுக்கு 9:30 ஆகுது சில நேரங்களில் என்று நான் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனாலும் ஆண்டவர் தெளிவாக என்னிடத்தில் பேசின காரியம் நான் நடத்துவேன். ஆமென், அல்லேலூயா. நீ எந்த காலேஜ் உனக்கு நல்ல காலேஜ் இல்லைனாலும் உனக்கு என்னப்பா, உன் பிள்ளைகள் மற்றொரு கண்களுக்கு நல்லா இருப்பாங்க, தலை நிமிர்ந்து இருப்பாங்க. நீ சிட்டியில் நல்லா படித்து தான் நீ தலை நிமிர்ந்து இருக்கணும், சிட்டியில் பெரிய காரியம் பண்ணி தான் நீ தலை நிமிர்ந்து இருக்கணும். இல்லை, நான் நம்புகிற தேவன் நம்மை வனாந்தரத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு என்ன குறைங்க? இந்த இடத்துல என்ன குறை சொல்லுங்க? ஒரு குறைவும் இல்லைங்க, ஒரு கலை. ஆனால் இந்த வனாந்தரம், இந்த கஷ்டம் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தான் தரும். ஆமேன். இங்கே கொண்டு வந்தது கர்த்தர். ஆமேன். பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்த கர்த்தர், நடத்துகிறது அவர். நான் சொல்லுவேன், இந்த வனாந்தரத்திலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒருவேளை நம்ம அங்கிருந்திருந்தா நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே அதே சிங்கிள் பெட்ரூம் இடத்துல ஒரு செடி கொடிய ஒரு கனியை பார்க்காம இந்த ஒரு சொந்த நறுமணத்தை இந்த ஒரு அருமையான சூழ்நிலையில் எங்களால் அனுபவித்திருக்க முடியவே முடியாது. ஒருத்தர் சுவாசத்தை ஒருத்தர் சுவாசிச்சிருந்தால் நாங்கள் இருந்திருப்போம். கோட்ரஸ் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு செடியை நாங்கள் கண்ணில் பார்த்துருக்க மாட்டோம், ஒரு கனியை நாங்கள் கண்ணில் பார்த்துருக்க மாட்டோம். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், எங்கள் பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் சின்னதாக ஒரு பொட்டி கொடுப்ப என்னை வனாந்திரத்திலே 600 ரூபாயில்
$490 வாடகை கொடுத்துட்டு என்னை வழி நடத்தின தேவன் நம்ம சந்ததியை ஆகாரே இஸ்மவேலையும் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி அழைத்திருக்கிறாரு. நான் சொல்ல, நம்முடைய பிள்ளைகள் இஸ்மவேலா இல்லை, நம்மளுடைய பிள்ளைகள் ஈசாக்கா இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. நம்ம சந்ததி ஆபிரகாமினுடைய சந்ததி, நம்முடைய சந்ததி ஈசாக்கினுடைய சந்ததி, நம்முடைய சந்ததி யாக்கோபினுடைய சந்ததி. நான் சொல்லுவேன், எந்த இடத்திலோ மனரம்யமாய் நம்மையும் நம்ம சந்ததியும் கர்த்தர் வாழ வைப்பார் என்கிற ஒரு சந்தோஷத்தை உடனே அவர் நிரப்பினார். எந்த இடத்துல கஷ்டப்படுகிறோமோ உடனே கர்த்தர் அந்த வனாந்தரத்தெல்லாம் நமக்கு நினைவு கூர்ந்து, இதெல்லாம் உனக்கு கிடைச்சிருக்குமா, இதெல்லாம் நீ அனுபவிச்சிருப்பியா, நீ என்னதான் பெரிய படிப்பு படித்தாலும், ஆண்டு ஒரே வார்த்தை கேட்டாருங்க, நீ என்னதான் பெரிய படிப்பு படித்தாலும், என்னதான் பெரிய வேலைக்கு போனாலும் நீ என்ன பண்ணுவா? நல்லா உடுத்துவா, நல்லா சாப்பிடுவா, நல்லா வீடை கட்டுவா. அப்படி தானேங்க? வேறு எதுங்க ஐயா? அதுதான் உனக்கு இப்பயே இருக்கு. ஆமென், இப்பயே இருக்கு. நல்லா வீடு கட்டிட்டாயா? இன்னும் கட்டு. இருக்குல்ல, கட்டு. நல்லா உடுத்துறாயா? உடுத்து. நீ எங்க வேலை செஞ்சா, நான் எந்த இடத்துல இருந்தான்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் இல்லையா? அப்புறம் ஏன்ப்பா நீ? நான் சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவர் வனாந்திரத்திலையும் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. இந்த கால வேளையில், இந்த பிப்ரவரி மாதத்திலே எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை வனாந்திரத்தில் இருக்கிறதா? உன் பாத தனிமையாக வனாந்திரத்தில் இருக்கிறதா? நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் உன்னை அறிந்து கொள்கிற இடம். ஆமென். நீ ஆண்டவரை அறிந்து கொள்கிற இடம், உன் சந்ததியை ஆசீர்வதிக்கிற இடம் வனாந்திரம். நான் சொல்ல மாத்திரமல்ல, உன்னை அற்புத அடையாளத்தை காண செய்கிற இடம் வனாந்தரம். அநேக பிணியாளி, அநேக சப்பானி, அநேக குருடர்கள் வனாந்தரத்தில் வந்தது மாத்திரமல்ல, இந்த திரளான ஜனங்களுக்கு அப்பத்துக்கு எங்கே அகப்படும் ஆண்டவரே? வனாந்தரத்தில் நீ கொண்டு வா. சில 4 அப்பம், 7 அப்பம், சில சிறு மீன்களை கொண்டு கர்த்தர் ஜெபம் பண்ணி வனாந்தரத்தில் 1000 ஜனங்களை அவர் போஷித்தார். அல்லேலூயா. மகளே, மகனே, இந்த மாதத்தில் வனாந்திரமா என்று நீ கவலைப்படாதே. உன் வியாதிக்கினால் நீ கவலைப்படாதே, உன் தனிமையினால் நீ கவலைப்படாதே. நான் சொல்லுவேன், வனாந்திரத்திலே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். வனாந்திரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க உண்மையான இருதயத்தில். ஆண்டவரே, ஒரு பிள்ளைகள் நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் இவ்வளோ தூரம் வேலைக்கு போயிட்டு வரேன், இவ்வளோ தூரம் நான் காலேஜ் போயிட்டு வரேன், இவ்வளோ தூரம் நான் ஸ்கூல் போயிட்டு வரேனே. நான் சொல்லுவேன், ஒரு நிமிஷம் கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை நீ நோக்கிப்பார். கர்த்தர் ஒரு நிமிஷம், கர்த்தர் இந்த வனாந்திரத்தில் உண்மை அறிந்திருக்கிறத நீ நோக்கிப்பார். கர்த்தர் ஒரு நிமிஷம் உன் சந்ததியை ஆசீர்வதிக்க போகிறார். ஒன்றை மட்டும் இல்லை, என்னை மட்டும் இல்லை, என் பிள்ளைகளை மட்டும் இல்லை, என் சந்ததியை ஆசீர்வதிக்கிற வனாந்திரம். இஸ்மவேலே, உன்னையும் நான் பெரிய ஆகாரே, உன் மகனையும் ஆபிரகாமுக்கு ஒத்த பெரிய ஜாதியாக நான் மாற்றுவேன். ஒன்னையும் அவங்கள மாத்திரமல்ல, உன்னையும் வாக்குத்தத்தம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, நீயும் சுதந்தரித்துக் கொள்வா. 3வது காரியம், வனாந்திரத்திலே கர்த்தர் உனக்கு பெரிய அற்புதத்தை செய்கிறார். பெரிய அற்புதத்தை செய்கிறார். எத்தனை குறைவா வருமானம் உன் கையிலே இருப்பினும், வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்தன் அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்தன் அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே,
நீர்லாகாயோய் என்னை காண்கின்ற தேவன் நீ. நம்மை காண்கிற தேவன். வனாந்தரமே உன் வாழ்க்கையாய் மாறினாலும் மகளே மகனே, வனாந்தரத்தில் தான் அதிக அறிவு உண்டு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிற இடம் வனாந்தரம். மாத்திரமல்ல, வனாந்தரம் என்று நீ கலங்காதே, திகையாதே. கர்த்தர் வனாந்தரத்திலே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை ஒருவேளை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ கொண்டு போய் சேர்க்கிற போது கர்த்தர் உன்னோடு கூட இல்லாமல் போகலாம். நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே வனாந்தரத்திலே உன்னை எந்த இடத்துல கொண்டு போகணுமோ, உன் பிள்ளைகளை நான் எந்த இடத்துல கொண்டு போகணுமோ, உன் சந்ததியை எந்த இடத்துல கொண்டு போகணுமோ, கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் வனாந்தரத்திலே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. உன் வஸ்திரம் ஒரே ஒரு வஸ்திரம்தான், பாழாய் போவதில்லை. ஒரே ஒரு பாதரட்சம்தான், ஒரே ஒரு கால் தான், வீங்கவே இல்லை, கொப்பளம் வரல, அழுகி போகல. உன் வஸ்திரம் பாழாமல், உன் பாதரட்சம் வீணாய் போகாம, சிதைந்து போகாம உன்னை வனாந்தரத்திலே வழி நடத்தின விதம், உன்னை போஷித்த இடம், கர்த்தர் நீர் யார் என்று அறிந்து கொள்கிற இடம். நீ வனாந்தரத்தில் இருக்கிற போது உன்னை ஆண்டவர் அறிந்து கொண்டு ஓடி வருகிற இடம். மகளே மகனே, எந்த இடத்திலே ஆண்டவர் உன்னை மறந்தாலும், எந்த இடத்திலே கர்த்தர் இல்லை என்று நீ நினைத்தாலும், நான் சொல்லுவேன், வனாந்தரத்திலே ஒருபோதும் உன்னை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மூன்றாவது காரியம், வனாந்தரத்திலே உனக்காக பெரிய அற்புதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வானத்து மன்னாவை அவர் போஷித்து 40 வருஷங்கள் அந்த வானத்து மன்னாவினால் அவர் நடத்தினார். வனாந்தரத்திலே இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு நாங்கள் அப்பத்துக்கு எங்கே போவோம் ஆண்டவரே, எங்கே அகப்படும்? 7 அப்பம் சில சிறு மீன்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அந்த அப்பத்தை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்காக பங்கிட்டார். எனக்கு அருமையா தேவஜனமே, நீ குறைவா இருக்கிற நீ கவலைப்படாத. நீ நிறைவா இருந்து நடத்துகிற விதத்தை விட நீ குறைவில நீ நடத்துகிற போதுதான் ஆண்டவர் உன்னில் அற்புதம் செய்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்வா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை அற்புதமா ஆண்டவர் நடத்துவார், அற்புதமா நடத்துவார். நீ வீணான செலவு பண்ண மாட்டா. உன் கையின் பிரயாசம் வீணான மாத்திரை மருந்துக்கு போவதில்லை. நீ புசித்து உடித்து நீ குடித்து திருப்தியாக வாழ்க்கையில நீ இருப்பா. ஒரு அதிசயம் விளங்க செய்வார். நீ சாப்பிடுகிற மரக்கறியில உன் முகம் பொலிவா இருக்கும். உன்னுடைய சரீரத்தை பலனுள்ளதா மாற்றுவார். வியாதி நோய்கள் உன் சரீரத்திலே தங்குவது இல்லை. ஒரு இளைப்பாறுதல் கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு மேக ஸ்தம்பத்தை உன்னுடைய வனாந்தரத்திலே வைக்கிறார். ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை கர்த்தர் வைக்கிறார். நீ எந்த ஒரு 100 தான் சொல்லுவாங்க இயேசு நாமத்தினாலே போயிட்டு கடந்த வாரம் ஷாப்பிங் போயிட்டு 199 சட்டை போட்டாங்களா, அதை ஒரு 10 சட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க 2 பேரும். ஜஸ்ட் 199. அல்லேலூயா. அந்த சட்டை போடுகிற போது பிள்ளைகள் நல்லா தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 1999 இல்லை, ஜஸ்ட் 199 சட்டை இன்றைக்கும் எடுத்து போடுகிற போது வஸ்திரம், ஹல்லேலூயா, முகம் பொலிவாக இருக்கும். வஸ்திரம் அது வீணாய் போகுவதில்லை, பாழாய் போவதில்லை. உன் பாதரசங்கள் ஒன்றும் பாழாய் போவதில்லை, உன் கால்கள் ஒன்றும் வீங்குவதில்லை. கர்த்தர் உன் குறைவிலே நிறைவை காண செய்வார். நான் 7 அப்பத்திலே சிறு மீன்களிலே உன்னை அநேகருக்கு போஷிக்க வைப்பார் ஆண்டவர். அதுதான் அவர் அற்புதம். மகளே, வனாந்தரத்திலே அவர் உன்னை அறிந்து கொள்வார், நீ அறிவல இருந்து கொள்வார்.
வனாந்தரத்திலே கர்த்தர் பெரிய சந்ததியாய் பிள்ளையின் சத்தத்தை கேட்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். மாத்திரமல்ல, வனாந்தரமா இருக்கிறத வாழ்க்கைன்னு நீ பயப்படாதே, சொல்லுவே உன்னை அற்புதமாய் வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு நேராய் எங்களை வனாந்தரத்திலே நீங்கள் கைப்பிடிச்சி இதுவரைக்கும் எங்களை அற்புதமாக நீங்கள் நடத்துகிறீங்க. ஒருபோதும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரம், வீடானாலும் வாசலானாலும் பிள்ளைகளானாலும் வேலை, கையின் பிரயாசம், என்னவரை படிக்கிற ஸ்தலம், என் பிள்ளைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் இயேசுவின் நல்லா வாழ்வாங்க. அல்லேலூயா. நான் சொல்லுவேன் நிறைய சம்பளம் வாங்குவாங்கன்னு நான் சொல்லலை, கொஞ்சம் சம்பளம் வாங்கலாலும் என் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழ்வாங்க என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும் சிஸ்டர் பிரதர். ஆமேன், ஆமேன். வனாந்தரத்திலே வழி நடத்துகிற கர்த்தர் நமக்கு உண்டு. ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமையும் இது வரைக்கும் எங்களை நடத்துனீங்களப்பா. 2025 வருஷம் வரைக்கும் ஜனவரி மாதம் முழுவதும் எங்களை நடத்துனீங்களே. இருக்கிற பிப்ரவரி மாதத்தையும் உங்கள் கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். போக்கையும் வரத்தையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கையின் பிரயாசங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த வாழ்வு உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். சபை கூடுதலை உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பலன் சுகத்தை உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சந்ததி உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறுவர்களாக, அற்புத அடையாளத்தை பார்க்கிற சந்ததியாக மாறுவர்களாக, உம்மை அறிந்து கொள்கிற சந்ததியாக மாறுவர்களாக. துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் மேல் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு அவர் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவனாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானமும் கர்த்தரை அறிகிற அறிவும் அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய அற்புத அடையாளங்களும் நம் மத்தியிலே விளங்குவதாக. ஆமேன். பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசப்பா உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இம்மட்டும் நடத்தின நேசர் இந்த பிப்ரவரி மாதத்திலும் எங்களுக்கு உண்டான யாவையும் உங்களுக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமேன், ஆமேன். கர்த்தர் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரம் நம்மை விட்டு எந்த வனாந்தரத்தின் பாதையிலும் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நாமும் ஆண்டவரை விட்டு விசுவாசத்திட்டு விலகாமல் இருப்போம்.